எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். இது ஒரு ஜூஸ் தான் இது. ஆனா கடுகு சிறுசானாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி இதோடைய பயன் ரொம்ப இது. இத யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு கல்யாணங்களுக்கு சமையல் பண்றதுக்கெல்லாம் போற அவாள்லாம், ஒரு தவசம் திங்கள்னா அந்த சமையல் பண்றா இல்லையா பரிஜாரக அவாளுக்கு, அப்புறம் ஆத்துலயே நாள் கிழமையில நெறைய நம்ம பட்சணம் பண்ணுவோம். அந்த மாரி எண்ணெயில, அடுப்புல அப்படியே இந்த சூட்டுல நின்னுன்ருப்போம் பாத்தீங்களா, ஹீட்டு சம்மந்தமா, இந்த சூடு சம்மந்தமான வேலைகள் பார்த்து அவளுக்கு ரொம்ப சூடா இருக்கும். இப்ப இந்த ஆயுர்வேதத்துல இந்த பஞ்சகர்மான்னு சொல்லிட்டு பண்ணுவா. தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு, அ இந்த மாதிரி ஹோட்டல்ல ஹோட்டல்ல வேலை பார்ப்பா இல்லையா? அந்த சமையல்லாம் பண்ணுவா இல்லையா? அந்த மாரி இருக்கிறவாளுக்கு, அதாவது ரொம்ப ஹெவி சூடா இருந்தா கூட, அவளுக்கு அதனால சைட் எஃபெக்ட் நெறைய இருக்கும். அந்த சூடோடைய சைட் எஃபெக்ட் எக்கச்சக்கமா இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன மருந்து தான் இது. இத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூஸ் தான் இது. அப்புறம் ரொம்ப நாழி உட்காந்தே வேலை செய்யக்கூடியவ. இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற அவளுக்கெல்லாம் இந்த கண் பார்வை மங்குதல்லாம் வரும். அந்த மாதிரி அப்புறம் அந்த போலீஸ்காரா, துணி கடையில, ஜவுளி கடையில நின்னுட்டு இருக்கிறவா, டிராஃபிக் போலீஸ் இந்த மாதிரி நிற்கிறவா, உட்காந்துட்டு இருக்கிறவா, அந்த மாதிரி அ யூசுவலா இல்லாம ஒரு அன்யூசுவலா வேலை பார்க்குறா இல்லையா? அவ எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. பித்த சமனி இது. பாருங்க, இது கேரட்டு, இது நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய். இந்த 3 தான். 3யுமே சரி எடையா எடுத்து நன்னா அரைச்சு ஒரு ஜூஸ் ஆக்க போறோம். பண்ணிட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, இதுல ஒரு 1/2 லிட்டர் ஜலம் விட்டுருக்கேன். நன்னா அரைச்சுட்டு 1/2 லிட்டர் ஜலம் விட்டு இத பாருங்க இப்படி ஜூஸ் மாரி பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் எதுவும் போடல. அப்படியே சுகர் இதெல்லாம் இருக்கிற பேஷண்ட்னா இப்படியே கூட சாப்பிட்டுக்கோங்க. இது பிபி, சுகர், தூக்கம் இல்ல அப்படிங்கிறவா, இந்த மலச்சிக்கல் இருக்கிறவா, அப்புறம் பிரெக்னன்ட் லேடி, குழந்தை பிறந்தவா, இப்படி யார் வேணா சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் சாப்பிடலாம். தெரியுறதா? இதுல நீங்க நாட்டு சர்க்கரை வேணா கலந்துக்கோங்க. இத குழந்தை, பெரியவா எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. இது ஒரு நாள் தான் சாப்பிடலாமான்னா இல்ல. ஒரு மண்டலம் கூட சாப்பிடலாம். நோய் இருக்கிறவா. உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குங்கிறா இல்லையா? அவள்லாம் இத சாப்பிடலாம். நல்லா தூக்கம் வரணுங்கிறவா சாப்பிடலாம். வாய் கசப்பா இருக்கு, ஒரு மாதிரியாவே இருக்கு வாயி அப்படின்னு சொல்றவாள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு மண்டலம் கூட தொடர்ந்து இத சாப்பிட்டோம்னா, இந்த லிவர் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். லிவர்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றா இல்லையா? கர்ப்பப்பை எடுக்கணும், லிவர் எடுக்கணும், எதேதோ நெறைய சொல்றா பாத்தீங்களா? அவள்லாம் இத சாப்பிடலாம். சாப்பிட்டா அந்த பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாயிடும். அதனால இத எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.